உலகக்கோப்பை வெற்றி கொண்டாட்டத்துக்கான நாளையும் தேதியையும் ரோஹித் சர்மா அவர்கள் வெளிப்படையாக அறிவிச்சிருக்காரு. ஸோ உலகக்கோப்பை கொண்டாட்டங்கள் எப்படி நடக்க போகுது, எப்போ இந்திய வீரர்கள் இந்தியா வர போகிறாங்க, ஹர்திக் பாண்டியா எப்படி நம்பர் 1 ஆல்ரவுண்டராக உருமாறினார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2024 T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி வெற்றி பெற்றதுக்கு பிறகு ஐசிசி வெளியிட்ட தரவரிசை பட்டியலில் ஆல்ரவுண்டர் இடத்துல ஹர்திக் பாண்டியா அவர்கள் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. இதற்கு முன்பு T20 நம்பர் 1 ஆல்ரவுண்டராக இருந்த வனிது ஹசரங்காவை பின்னுக்கு தள்ளிட்டு ஹர்திக் பாண்டியா அவர்கள் இந்த வேர்ல்டு கப்பில் பேட்டிங் பந்துவீச்சில் சிறப்பாக செயல்படுறது மூலம் T20 தரவரிசை பட்டியலில் நம்பர் 1 ஆல்ரவுண்டராக உருமாறியிருக்கார் ஹர்திக் பாண்டியா. இந்த வேர்ல்டு கப்லேயே ஹர்திக் பாண்டியா தான் இந்திய அணியோடைய மிக சிறந்த ஆல்ரவுண்டராக வரம் வந்தார். அதை விட இந்த வேர்ல்டு கப்லேயே பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர்னால் அது ஹர்திக் பாண்டியா தான். அந்தளவுக்கு பேட்டிங் பந்துவீச்சு ஃபீல்டிங்கில் அவருடைய பெஸ்ட்டு நாக்கை பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக கொடுத்தார். இந்திய அணி இந்த வருடம் கோப்பையை வெற்றி பெற ஹர்திக் பாண்டியாவுடைய பேட்டிங் பந்துவீச்சு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. ஸோ அப்படியேப்பட்ட ஹர்திக் பாண்டியாவுக்கு வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனேயே நம்பர் 1 இடமும் கிடைச்சிருக்கு. இதை பார்த்தாச்சும் மும்பை ரசிகர்கள் திறந்துடணும்னு மற்ற கிரிக்கெட் ரசிகர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா மும்பை ரசிகர்கள் மும்பையினுடைய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா செயல்பட்டதை ஏற்க முடியாமல் அவரை ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா T20 நம்பர் 1 ஆல்ரவுண்டராகவும் இந்திய அணி உலகக்கோப்பை வெற்றி பெற முக்கிய காரணமாகவும் உருமாறியிருக்கார் ஹர்திக் பாண்டியா. 2024 T20 உலகக்கோப்பை தொடர இந்திய அணி கைப்பற்றினதுக்கு பிறகு இந்தியா வராமல் வெஸ்ட் இண்டீஸ்லேயே தஞ்சம் புகுந்துட்டாங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸில் சூறாவளி புயல் காரணமாக விமான சேவை நிறுத்தப்பட்டதுனால நாடு திரும்பாமல் இந்திய வீரர்கள் ஹோட்டல்லையே இருந்துட்டாங்க. இந்த நிலையில் சூறாவளி கொஞ்சம் குறைஞ்சதுக்கு பிறகு இந்திய அரசாங்கமே இந்திய அணிக்கு தனி விமானம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. அந்த விமானத்தின் மூலம் இந்திய வீரர்கள் தற்போது இந்தியா வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து ரோஹித் சர்மா ரசிகர்களுக்கு அளித்த அறிவிப்பில், இந்த சிறப்பான தருணத்தை நாங்கள் உங்கள் கூட அனுபவிக்க விரும்புகிறோம். வெற்றி நாளான நாளை 5 மணிக்கு மும்பையில் உள்ள மெரின் டிரைவ் மற்றும் வான்கேடியில் நடைபெற உள்ள வெற்றி அனுபவிப்புள்ள ரசிகர்களாகிய உங்களை உலகக்கோப்பையோட நான் சந்திக்கிறேன்னு ரோஹித் சர்மா அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் நாளை மாலை 5 மணிக்கு வான்கேடிய மைதானத்தில் ரசிகர்கள் கூட வெற்றி விழாவை நடத்த போகிறதாகவும், நாளை 5 மணிக்கு வான்கேடிய மைதானத்தில் இந்திய வீரர்களோட ரசிகர்கள் சேர்ந்து இந்த வெற்றி விழாவில் கலந்துக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்திய அணி இன்னைக்கு இந்தியா வந்துடுவாங்க. நாளைக்கு வேர்ல்டு கப் வெற்றி விழா நடக்க போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.